நாங்க வந்துட்டு ஒரு முக்கியமான ஒரு காரியம் பண்ணோம். என்னன்னாக்கா, நீ இவனை பிடிக்கிறதுக்காக அந்த ஏரியாவுல வந்துட்டு இவனோட போன் நம்பரு, இவனுடைய கான்டாக்ட் எதுவுமே கிடைக்கல. அந்த ஊரு ராமநாதபுரத்துல இவனை காணவில்லை இன்னும் வந்துட்டு இவன் போட்டோ போட்டு வாட்ஸ்அப் குரூப் பூரா பரப்பி விட்டு 2 நாளைக்கு முன்னாடி தான் ஆளை பிடிச்சி கொண்டு வந்துட்டான். அதனால இப்படி எல்லாம் பண்ணி ஆளுகளை கொண்டு வந்து சேர்த்திருக்கான். வந்து நாங்க இருந்த காலகட்டத்துல வந்து லேண்ட்லைன் தான் இருந்துச்சு, மொபைல்லாம் கிடையவே கிடையாது. அப்போ வந்து பெண்கள் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ரிக்டடா இருப்பாங்க, அவங்களுக்கான வாய்ப்புகள் பேசக்கூடிய வாய்ப்புகள் கம்மி. ஆண்களுக்கு வந்து நண்பர்கள்லாம் மாறி போயிருக்கு. ஏன்னா மொபைல் போனுங்கிறது 2005க்கு அப்புறம் தான் அதுக்கான எவல்யூஷன் வந்துச்சு. பட் இது வரைக்கும் இவ்வளவு பேர் கேதர் ஆயிருக்கோம்னா சோசியல் மீடியாவோட எவல்யூஷன் தான். முதல்ல எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இவ்வளவு பெரிய நிகழ்வா இப்படி எல்லாருமே வந்து கேதர் ஆயிருக்காங்க அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய மகிழ்ச்சியான நிகழ்வு. லோக்கலை விட வந்து வெளியில இருந்து நிறைய பேர் வந்திருக்காங்க. அதுக்காக வந்து முதல்ல எல்லாருக்குமே வேலை இருக்கு. அந்த வேலையை விட்டுட்டு ஒரு 40-50 வருஷத்துக்கு ஒரு பாரம்பரியமான ஒரு ஸ்கூலுக்கு நம்ம படிச்சு இன்னைக்கு வந்து வெவ்வேறு நிலைகள்ல எல்லாருமே வந்து படிச்சவங்க மட்டும் பெரிய ஆள் கிடையாது, படிக்காதவங்களும் நல்லா இருக்கும் அப்படிங்கறத வந்து நிரூபிக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமான ஒரு நிகழ்வு.